மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கிரிக்கெட் வீரர் MS தோனி தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன். IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? மேலும் தற்போது இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான முக்கிய காரணம்? வணக்கம். கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய IPS அதிகாரி சம்பத்குமார் வெளியிட்ட அறிக்கையை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய விவாத நிகழ்ச்சி தனது பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இதில் தனியார் தொலைக்காட்சி, அதன் ஆசிரியர், போலீஸ் அதிகாரி சம்பத்குமார் ஆகியோர் எதிர்மனதாக சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் IPS அதிகாரி சம்பத்குமார் நீதிமன்ற அவமதிப்பு செய்துள்ளதாக தெரிவித்து அவருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி உத்தரவிட்டது. மேலும் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்வதற்கு ஏதுவாக 30 நாட்களுக்கு அந்த தண்டனை நிறுத்தி வைத்தும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக IPS அதிகாரி சம்பத்குமார் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓகா, உஜ்ஜல் புயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து கிரிக்கெட் வீரர் MS தோனி தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு விதிக்கப்பட்ட அந்த 15 நாட்கள் சிறை தண்டனையை உத்தரவை நிறுத்தி வைத்ததுடன் தற்போது மேல்முறையீடு மனு தொடர்பாக பதிலளிக்க கிரிக்கெட் வீரர் MS தோனிக்கு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.